ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நினச்சது எல்லாமே வெற்றி ஆகிறதுக்கு முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபத்தை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். முருகப்பெருமான் கிட்ட வந்து நாம் 6 வாரம், 9 வாரம், 11 வாரம், 21 வாரம் இந்த மாதிரி இத்தனை வாரங்கள் கணக்கு வச்சுட்டு ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கை வச்சு நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக அத்தனைக்குள்ளே வாரத்துக்குள்ளே உங்களுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேறும். இப்போ வெற்றிலை தீபம் எப்படி ஏற்பாடு செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன தாம்பூலத்தட்டு எடுத்திருக்கேன். அதில் அவருடைய ஷட்கோண கோலம் போட்டுட்டு ஓம் சரவண பவா அப்படின்னு எழுதியிருக்கேன். 6 வெற்றிலையை வந்து காம்பு கிள்ளி எடுத்திருக்கேன். காம்பு பகுதியோடு வைக்கக்கூடாது. காம்பு பகுதியில் மூதேவி தாயார் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் காம்பை நீக்கிட்டு 6 வெற்றிலையை வந்து நுனிப்பகுதியிலிருந்து அடிப்பகுதி வரை 3 பொட்டுக்கள் வச்சுட்டேன். உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 6 அகல் தீபம் ஏற்றலாம், இல்லை ஒரே ஒரு அகல் தீபம் கூட ஏற்றிக்கலாம். பொதுவாக வந்து நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு நெய் தீபம் தான் எடுத்திருக்கேன். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை நேரத்தில் நான் ஏற்றிட்டு வரேன். இப்போ வந்து அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு ஒரே ஒரு ₹1 நாணயத்தை வந்து சிகப்பு கலர் துணியில் வந்து கட்டி விட்டுட்டு அவருடைய பாதத்து கீழே வச்சுடுங்க. நீங்கள் இத்தனை வாரங்கள்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அத்தனை வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். நிறைவேறின பிறகு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு அந்த காணிக்கையோடு சேர்த்து உங்களால் முடிஞ்சதை ஏதாச்சும் ஒன்று அவருக்கு வந்து சமர்ப்பணம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். நமக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய நிறைகள் குறைகள் கண்டிப்பாக இருக்கும். இல்லாத நபரே கிடையாது. நம்ம எவ்வளோ நிறை குறை இருந்தாலும் நம்ம மனசை விட்டு பேசுகிறவங்க யாருன்னு பார்த்தோன்னா தெய்வம் மட்டும்தான். என்னதான் கட்டின கணவரோ பெற்ற குழந்தைகள் இருந்தாலும் நம்ம மனசை விட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லவே முடியாது. அத்துணை விஷயத்தையும் நாம் தெய்வத்தாண்ட மட்டும்தான் நம்ம சமர்ப்பணம் செய்வோம். கண்டிப்பாக முக்கியமாக நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செஞ்சு வழிபாடு செய்யணும். இப்போ வந்து ஜூன் மாதம் 9ஆம் தேதி வைகாசி விசாகம் வர இருக்குது. நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி வேண்டுதல்களை கண்டிப்பாக வந்து செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறும். நானுமே உங்களுக்காக வேண்டுதல் செஞ்சுக்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டுதல் செஞ்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.